ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து உறவுகளுக்கும் மதிய வணக்கம். நம்ம இப்போ புடலங்காய் கூட்டு செய்ய போகிறேன். ஒரு வடைச்சட்டி வச்சுக்கிடுவோம். எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இதுக்கு நிறைய பொருளெல்லாம் தேவையில்லைங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய், காஞ்ச மிளகாய், ஜீரகம், அவ்வளோதாங்க. எண்ணெய் பொரியல் பண்ணோம்னா அந்த புடலங்காவோட ஒரு வாடை வரும். அது நம்ம வைக்கிறதுல அது வராது. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுப்பில் ஒரு வடைச்சட்டியை வச்சு எண்ணெய் காயவும் கடுகு, சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு 2 பச்சை மிளகா நல்லா ஒரு வதக்கிட்டு தக்காளி 2 போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி நல்லா வேகட்டுங்க. புடலங்காய் அரிஞ்சு வச்சுருக்கு. நல்லா க்ளீன் பண்ணி தோலை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கழுவி பொடுசாக அரிஞ்சு வச்சுருக்கோங்க. புடலங்காயில் மசாலா இல்லாமல் பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட முடியாதுங்க. இது கூட்டு மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. அப்புறம் புடலங்காயை தூக்கி போட்டு தலையில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நிறைய தண்ணி ஊற்றி வேக வைங்க ஃபஸ்ட் டைமு. இப்போ நம்ம எல்லாம் சேர்க்குறதெல்லாம் இப்போ சேர்க்கக்கூடாது. புடலங்காய் நல்லா மைய வேகணுங்க. வேகிறதுக்கு இது கொஞ்சம் நேரம் ஆகும். நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வேக வச்சிட்றேங்க. காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. புடலங்காய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இன்னும் தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா கண்ணாடி மாதிரி வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் மசாலா, கடலைப்பருப்பு சேர்த்து இது பண்ண போகிறோம், வேக வைக்க போகிறோங்க. இவ்வளவும் தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். கடலைப்பருப்பு, அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோம் மிக்சியில். நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் 4 சின்ன வெங்காயம் போட்டு அது ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த பக்கம் புடலங்காய் பார்த்திங்களா, இந்த மாதிரி வேகவும் அதில் அந்த கடலைப்பருப்பு வேக வச்சதை தண்ணியோடு தூக்கி ஊற்றி இந்த மசாலாவையும் தூக்கி ஊற்றி கொதிக்க வச்சிடணும். எல்லாமே வெந்தது தான். புடலங்காய், கடலைப்பருப்பு எல்லாம் வெந்துருச்சு. அதனால் நம்ம மசாலா தான் கொதிக்கணும். அதுக்காக மசாலாவை ஃபஸ்ட்டே ஊற்றிடுவோம். கடலைப்பருப்பு போடவுமே மசாலா ஊற்றிடுங்க. நல்லா கொதித்து இந்த தண்ணி கொஞ்சம் வற்றவும் கூட்டு மாதிரி வருங்க. எடுத்து சாப்பிட வேண்டியதான். இறக்கி வச்சு இதுக்கு கொஞ்சம் சூடாக சாதம், கொஞ்சம் சூடாக ரசம் கொஞ்சோண்டு இருந்ததுன்னா, இது மெயின் டிஷ்ஷும் அதுதான், சைட் டிஷ்ஷும் எங்களுக்கு அதுதாங்க. இதோடு நாங்கள் ரசம் மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கிடுவோம். பார்த்திங்களா, பசங்களுக்கு தண்ணி வேணுங்கிறதுனால கொஞ்சமாக அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா தான் இந்த ரசத்தோடு விரவி சாப்பிடுவாங்க. காயெல்லாம் எடுத்து கடிக்காதுங்க அவங்க. அதுக்காக கொஞ்சம் தண்ணியாக நான் இறக்கிடுவேங்க. இந்த தண்ணி இறக்குனாலும் இன்னும் ஆறி இஞ்சினதும் அது ஒரு மாதிரியே கட்டி ஆகிடுங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது. அவ்வளோதாங்க. நாங்கள் இதோட ரசம் வச்சு சாப்பிட்ருவோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா கமெண்டில் சொல்லுங்கள்.
பாய். அவ்வளோதாங்க, அடுப்பு அமர்த்திட்டாச்சு.